கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. Brothers, if someone is caught in a sin, you who are spiritual should restore him gently. But watch yourself, or you also may be tempted. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரைப் போல நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் கிறிஸ்தவ வாழ்வில் ஒருவரை ஒருவர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக கற்பிக்கும் முக்கியமான வசனமாகும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் பாவத்தில் அல்லது தவறில் விழுந்த ஒரு விசுவாசியை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். அகப்பட்டால் என்ற வார்த்தை திட்டமிட்டு பாவம் செய்வதை அல்ல, அறியாமை, பலவீனம் அல்லது சோதனையினால் தவறி விழுந்த நிலையை சுட்டி காட்டுகிறது. தேவன் அப்படிப்பட்டவரை வெறுத்து ஒதுக்கும்படி அல்ல, மனம் திரும்பச் செய்து மீட்டெடுக்கும்படி நம்மை அழைக்கிறார். தவறியவரை கண்டனம் செய்வதை விட அவரை மீட்டெடுப்பதே கிறிஸ்துவின் மனம். அடுத்ததாக ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரியவர் என்பது வயதில் மூத்தவர் அல்ல, பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு அன்பு, தாழ்மை, பொறுமை ஆகிய கனிகளை வெளிப்படுத்துபவர். ஒருவரை திருத்துவதற்கு முன் நமது இருதயமும் சொல்லும் செயலும் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும். சாந்தமுள்ள ஆவியோடே சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று அறிவுறுத்துவதை கவனியுங்கள். சீர்பொருந்த பண்ணுங்கள் என்பது உடைந்த எலும்பை மருத்துவர் கவனமாக சரி செய்வதை போன்ற அர்த்தத்தை உடையது. அன்போடும் கண்ணீரோடும் பொறுமையோடும் மென்மையோடும் வழி நடத்த வேண்டும். கடுமையான வார்த்தைகள் மனிதனை மாற்றாது. அன்பு நிறைந்த சத்தியமே மாற்றும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இறுதியாக பவுலடிகளார் சொல்வது, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. பிறரின் தவறுகளை பார்க்கும்போது நான் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன் என்று எண்ணக்கூடாது. ஏதோ தவறு செய்தவர்கள் பெரிய குற்றவாளிகள் போலும் நான் இப்படிப்பட்ட தவறை செய்ய அறிவில்லாதவள் அல்ல என்பது போல் தன்னை உயர்வாக நினைத்து மற்றவர்களை ஏளனமாக நினைக்க கூடாது. நாம் தேவனுடைய கிருபையினால் தான் நிலைத்திருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாமல் தாழ்மையுடன் நம்மையும் ஆராய்ந்து எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். அந்த தெய்வ பயமே நாம் எந்தவித தவறான பாதையிலும் போய்விடாமல் பாதுகாக்கும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிறரை திருத்துவதற்கு முன்
நம்மையே ஆராய வேண்டும். நம்மில் உள்ள குற்றம் குறைகளை உணர்ந்து வருந்தி அவற்றை சரி செய்தால்தான் அடுத்தவர்களின் குற்றம் குறைகளை அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை சுகப்படுத்த முடியும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுவதை அவருடைய நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தவறியவரை மீண்டும் தேவனிடத்தில் கொண்டு வருவது மிகவும் உயர்ந்த ஊழியம் ஆகும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் கூறுவதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை மென்மையுடனும் பொறுமையுடனும் கூற வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துகிறார். கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அடிப்படை தாழ்மையும் சாந்தமும் ஆகும். விழுந்தவர்களை தள்ளிவிடாமல் அவர்களை தாங்கி எழுப்ப வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், விழுந்தவரை தள்ளாமல் சீர்பொருந்த பண்ணுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. தவறியவரை அன்போடு அணுகுங்கள். யாரும் சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. குற்றம் சாட்டாமல் மீட்பதற்கு அணுகுங்கள். சாந்தமுள்ள ஆவியோடு திருத்துங்கள். உங்களையும் எச்சரிக்கையோடு காத்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய வசனம் நமக்கு போதிப்பது, பிறரின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களை அன்புடனும் சாந்தத்துடனும் மீட்டெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நாமும் சோதனையில் விழுந்து விடாதபடி தாழ்மையுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவின் இரக்கத்தையும் அன்பையும் உலகிற்கு வெளிப்படுத்தும். எனவே தவறியவரை பற்றி பேசாமல் அவருக்காக ஜெபிப்போம். அவரை வெறுக்காமல் அன்புடன் சந்திப்போம். அவரை தள்ளாமல் கிறிஸ்துவினிடத்தில் மீண்டும் நடத்துவோம். நாமும் தினமும் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்வோம். என்ன வாழ்வோமா? Today's verse teaches believers to restore those who have fallen into sin with gentleness, humility and love, not with condemnation. Spiritually mature Christians should seek to heal and bring back the fallen, just as Christ restores sinners. At the same time, we must examine ourselves carefully, remembering that we too can be tempted if we become proud. The church is called to be a place of restoration rather than rejection, reflecting the grace, mercy and compassion of Christ. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, தவறி விழுந்தவர்களை குற்றம் சாட்டாமல் கிறிஸ்துவின் அன்புடனும் சாந்தமுள்ள ஆவியுடனும் அவர்களை மீட்டெடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலும் தாழ்மையை வளர்த்தருளும். நாங்களும் சோதனையில் விழாதபடி எப்பொழுதும் எச்சரிக்கையுடனும் ஜெபத்துடனும் உம்மையே சார்ந்து வாழ கிருபை அருள வேண்டுகிறோம். எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் பலருக்கு ஆறுதலாகவும் மீட்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.